ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2024 ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருமே அவங்களுடைய வருமானத்திலேருந்து கொஞ்சமாவது வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இன்னும் உங்களால் சேமிக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மாதத்துல இருந்தாவது வந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் காசை வந்து சேமிக்க ஆரம்பிங்க. முக்கியமாக பெண்கள் வந்து எவ்வளவுதான் ஒரு குறைவான வருமானம் வந்து நம்ம வீட்ல வந்தாலும் சரி, நம்மனால வந்து அதுலயும் நம்மனால வந்து நெறைய சேமிக்க முடியும். கையில எப்பயுமே வந்து காசு இருக்கிற மாரி பெண்கள் கிட்ட இருந்தா தான், ஏதாவது ஒரு அவசரம் அப்டின்னாலும் அத வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பெண்கள் முக்கியமா நீங்க தான் வந்து ஒரு வீட்டுடைய தூண்கள். ஸோ எப்பயுமே உங்க கையில வந்து காசு இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இந்த சேனல்ல நான் நெறைய இந்த மாரி மனி சேவிங் வீடியோஸ், கோல்ட் சேவிங் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, அதுக்குன்னு தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. மிடில் கிளாஸ் மக்களுக்கு, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம ஒரு லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. எப்பயும் போல ஒரு கோட்டோட இந்த வீடியோவ ஆரம்பிக்கலாம். டெட் erases freedom more surely than anything else. எவ்வளவு ஒரு உண்மையான விஷயம். எப்பயுமே வந்து அந்த காலத்திலேயே வந்து சொல்லுவாங்க, கடன் இருந்தா வந்து தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இது வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்கலாம் கிடையாது. ஏன்னா அவங்கலாம் வந்து மோஸ்ட்லி வந்து பிசினஸ் தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பிசினஸ் மேல தான் அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் கடன் வாங்குவாங்க. ஸோ அவங்களுடைய பிசினஸ்ல வந்து ஒரு லாஸ் வந்துருச்சு அப்படின்னாலும், அவங்க பேங்க்ரப்சி வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க பேங்க்ல அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற அவங்களுடைய சொந்த பெயர்ல இல்லன்னா, அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்க பெயர்ல இருக்கிற சொத்துக்கள வந்து அவங்க வந்து ஆக்ஷன் பண்ண முடியாது பேங்க்கு. அந்த கம்பெனி தான் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க பேங்க்ரப்ட்ன்னு. அதனால அவங்க வந்து அந்த கடன திருப்பி குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால தான் நெறைய பேர் பார்த்திருந்தீங்கன்னா, நம்ம இந்தியாலயே வந்து அவங்க எவ்வளவுதான் ஒரு கடனாளியா இருந்தாலும், அவங்க வந்து அந்த கடன கட்டாம அப்படியே வந்து விட்டுர்றாங்க. ஸோ இந்த விஷயத்தினால என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாரியான மிடில் கிளாஸ் மக்கள் மேல வந்து அந்த கடன் சுமை வந்து அதிகமாயிடும். ஸோ எப்பயுமே வந்து ரொம்ப நடுத்தர மக்கள் இருக்கிறவங்க தான் வந்து கடன் அதிகமா வாங்குவோம். அதுவும் நம்மளுடைய சொந்த பெயர்ல தான் நம்ம வாங்குவோம். ஸோ இண்டிவிஜுவலா தான் நம்ம வந்து லோன் வாங்குவோம். அப்படி நம்ம வாங்கும்போது நம்ம கட்டாம விட்டுட்டோம்னா, நம்ம மேல கேஸ் கூட போடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே கடன் வாங்கும்போது யோசிச்சுட்டு நம்ம வந்து வாங்கணும். எதுக்காக வாங்குறோம்? நம்மனால அத திருப்பி கட்ட முடியுமா? முடியாதா? தேவையில்லாம வந்து லோன் வாங்கவே கூடாது. அது கிரெடிட் கார்டா இருந்தாலும் பரவால்ல. ஒரு பர்சனல் லோனோ, ஒரு ஹோம் லோன் எந்த லோனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையா? உங்கனால அத கட்ட முடியுமா? அப்படின்றத யோசிச்சுட்டு அப்புறம் எடுங்க. ஏன்னா, ஒரு டைம் நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த சுதந்திரத்த நீங்க வந்து இழந்துடுவீங்க. இப்ப நீங்க வந்து கடன கட்டிட்டே தான் இருப்பீங்க. உங்களுடைய மாச வருமானத்துல கடனுக்காகவே ஒரு பெருந்தொகை போயிடும். உங்களுக்குன்னு வர்ற ஒரு சந்தோஷத்த உங்கனால பண்ண முடியாது. உங்க ஃபேமிலிக்கு தேவையான ஒரு சந்தோஷத்த உங்கனால வந்து குடுக்க முடியாது. ஸோ கடன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அந்த இண்டிபெண்டன்ஸியே வந்து அது திருடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கடன் இல்லாம வாழ பழகுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் நம்ம பணம் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் செப்பரேட் அக்கவுண்ட்ஸ் ஃபார் சேலரி அண்ட் சேவிங். நீங்க இப்ப வந்து சம்பாதிக்கிறவங்களா இருந்தீங்கனாலும் சரி, அப்படி இல்ல உங்க வீட்ல ஒருத்தர் தான் வேலை செய்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த சேலரி அக்கவுண்ட்ட தனியா வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு சேவிங் அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா, ஒரு நீங்களும் வந்து ஒரு வருமானம் வேலை செய்றீங்க அப்படின்னா, உங்களுடைய சேலரி அக்கவுண்ட் தனியா வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு சேவிங் அக்கவுண்ட் தனியா வச்சுக்கோங்க. இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் நம்ம சேலரி அக்கவுண்ட்ல மட்டும் நம்மளோட காசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அது கணக்கே வராது. நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்ம பாட்டுக்கு இதுல இருந்து தான் எடுத்து செலவு பண்ணிட்டே இருப்போம். நம்ம இது சேர்த்தே வைக்க மாட்டோம். முக்காவாசி பேருனால சேமிக்க முடியாததுக்கு காரணம் இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஸோ எப்பயுமே வந்து ஒரு சேலரி அக்கவுண்ட் தனியா வச்சுக்கோங்க பேங்க் அக்கவுண்ட்ல. சேவிங் அக்கவுண்ட்டுன்னு தனியா. ஸோ 2 பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. உங்களுடைய வருமானம் வந்த உடனே எவ்வளவு பகுதிய நீங்க சேமிக்க போறீங்களோ, அதை எடுத்து உங்களுடைய சேவிங் அக்கவுண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. இதுல வந்து நீங்க எமர்ஜென்சி சேவிங் போட்டுக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க ஆர்டி, எஃப்டி எது வேணா போட்டுக்கோங்க. ஆனா இது வெறும் உங்களுடைய சேவிங்ஸ்க்காக மட்டும் வச்சுக்கோங்க. இத வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ்க்காக மட்டும் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணீங்கன்னா, உங்க கண்ணுக்கே தெரியாம நெறைய வந்து இந்த சேவிங் அக்கவுண்ட்ல வந்து காசு சேர்ந்துக்கிட்டே வரும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் அ பட்ஜெட் ஆப்.
நான் வந்து நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன். நான் வந்து மணி மேனேஜர் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன்னு. ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ரெட் கலரில் இருக்கிற ஒரு பன்றியோட சிம்பிள் தான் அது. ஸோ எவ்வளோ வருமானம் வருது, நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்க, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்படி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் டெய்லி அதில் செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்குது, மிச்சம் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செலவுகளை நம்ம சுருக்கவும் முடியும். இப்படி உங்களால் பட்ஜெட் ஆப் யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா, நீங்கள் வந்து எழுதி கூட வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கையில் எப்பயுமே ஃபோன் வச்சுருப்போம். அதனால் ஈஸியாக இருக்கும். வெளியில் எங்கேயாவது போகும்போது கூட பென் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு இந்த ஆப்லேயே நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறலாம். அதனால நம்மளுக்கு வந்து எவ்வளவு வரவு வருது, எவ்வளவு வந்து செலவு ஆகுதுன்ற கணக்கு நம்மக்கிட்ட இருக்கும். அதனால காசு எங்கே போகுதுன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ எந்த செலவை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஆப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் கூப்பன்ஸ். எத்தனை பேர் வந்து இந்த கூப்பன்ஸ்க்காகவே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு துணி கடைக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு ரூ. 2000க்கு நம்ம ஒரு துணி வாங்கிட்டு வரணும். அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுவாங்கன்னா, ரூ. 500 இல்லைனா ரூ. 1000க்கு அவங்க ஒரு கூப்பன் குடுத்துருவாங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவு ஆஃபர். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆஃபர் கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு ரூ. 1000க்கு நம்ம போய் செலவு பண்ணுவோம். நம்மளுடைய பட்ஜெட் ரூ. 2000 தான் போட்டிருப்போம். ஆனா, இந்த கூப்பன் கிடைக்கிறதுக்காக இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ரூ. 2000 போடுவோம். ஆனா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து அந்த கூப்பனை யூஸ் பண்ணிட்டோம். அதனால நம்மளுக்கு லாபம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா, இதுதான் வந்து கடைக்காரங்களுடைய யுக்தி. அவங்களுடைய ட்ரிக்கே இதுதான். நம்மள வந்து அதிகமா வாங்க வைக்கிறதுக்கு தான். ஸோ கூப்பன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்ப எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, Google Payல ஏகப்பட்ட கூப்பன்ஸ் வரும். அது எல்லாமே வந்து ஏதாவது ஒண்ணு வாங்குனீங்கன்னா இவ்வளோ ஆஃபரு. இந்த கிரெடிட் கார்ட்ல இத வாங்குனீங்கன்னா இவ்வளோ ஆஃபருன்ற மாரி நம்மள வாங்க வைக்கிறதுக்கான ஒரு பிளானு, ட்ரிக்குன்னு தான் இத சொல்லணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கூப்பன்ஸ அவாய்ட் பண்ணுங்க. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். இப்ப எல்லார் வீட்லயுமே வந்து Netflix, Disney Hotstar, Amazon Primeன்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்துருச்சு. நீங்க அப்படி வந்து பார்க்குறவங்களா இருக்கிறீங்க. நெறைய வந்து சீரிஸ் பார்க்குறவங்க, மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்க. எல்லா சப்ஸ்கிரிப்ஷனையும் வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு தனித்தனியா எப்படியும் மினிமம் ஒரு 150, 200 வரும். அப்ப எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷனே வந்து ஒரு ரூ. 500, ரூ. 1000க்கு போட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் அதுல நஷ்டம். ஸோ ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்க. மிச்சத்த எல்லாத்தையும் நீங்க வந்து கேன்சல் பண்ணி விட்டுடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுக்கிறதும் வந்து உங்க வீட்ல வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்காதீங்க. ஒரு வீட்ல வந்து ஒரு 2, 3 பேருக்கு சேர்த்து எடுக்கிற மாரியான பிளான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலயும் வந்து நெறைய காசு உங்களால மிச்சம் பண்ண முடியும். ஆட்டோ டெபிட் ஃபங்ஷனும் இருக்கு. ஸோ உங்களுடைய விருப்பம். அத வந்து நீங்க பார்த்துட்டே இருக்கணும். நீங்க வந்து அந்த ஆப்ப வந்து யூஸ் பண்றதில்ல எதுக்குமே அப்டின்னா, அந்த ஆட்டோ டெபிட் ஃபங்ஷன வந்து கேன்சல் பண்ணி விட்டுருங்க. இல்லன்னா சும்மா வந்து காசு போயிட்டே தான் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அப்புறம் 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் க்ளோத்ஸ். நம்ம நெறைய பேர் வந்து நம்மளுடைய துணிகள எப்படி கவனிச்சுக்கிறோன்றதே நம்மளுக்கு தெரியல. நெறைய நாள் நம்மளுக்கு வந்து துணிகள் வரணும், உழைக்கணும் அப்டின்னா, நம்ம அத மெயின்டெயின் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து அத சுருட்டி ஒரு ஓரத்துல வச்சுட்டோம்னா, அதுல வந்து ஏதாவது ஒரு கரப்பான்பூச்சி வந்து கடிச்சிரும். அந்த மாரி நெறைய எலி வந்து கடிக்கும். அந்த மாரிலாம் இருக்கு. அப்பலாம் நம்மளுடைய துணிகள் எல்லாம் வந்து வீணா போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம ஒரு நல்ல ஒரு டிட்டர்ஜென்ட் ரொம்ப ஒரு ஹார்ஷான டிட்டர்ஜென்ட்ல போட்டு பிரஷ்ஷ போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சோன்னா சீக்கிரமா வந்து நம்மளுடைய துணிகள்லாம் போயிடும். ஸோ அதுக்கு ஏத்த மாரி வாங்கும்போதும் வந்து நல்ல குவாலிட்டியான துணிகள் வாங்கிக்கோங்க. ஒரு 2 துணிகள் இருந்தாலும் நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அந்த துணிகளுக்கு ஏத்த மாரி டிட்டர்ஜென்ட்டும் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து நீங்க வந்து வெளியில குடுக்கணுமோ, அயர்ன் பண்றதுக்கோ, துவைக்கிறதுக்கோ, ட்ரை கிளீனிங்க்கோ அதுக்கு ஏத்த மாரி துணிகள வந்து அங்க குடுத்து தான் நீங்க வந்து அத கிளீன் பண்ணிக்கணும். ஏன்னா, நெறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்ம வீட்லயே நம்ம அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கணும்னு நெனச்சுட்டு, நம்ம வந்து வீட்ல வந்து அந்த துணிய வந்து நாசம் பண்ணிடுவோம். ஸோ ட்ரை கிளீனிங்க்கு குடுக்குற மாரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அங்க குடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வெயில்ல வந்து எந்த மாதிரியான துணிகள காய போடணுமோ, அத மட்டும் தான் காய போடணும். இருக்கிற எல்லா துணிகளையும் எடுத்துட்டு போய் வெயில்ல காய போட்டீங்கன்னா, சீக்கிரமா வெளுத்து போயிடும். அந்த மாரி விஷயங்கள்லாம் நெறையா இருக்கு. ஸோ துணிகள நீங்க வந்து நெறைய காசு மிச்சம் பண்ணலாம். ஏன்னா, நம்ம இதுக்கு தான் நெறைய செலவு பண்ணுவோம். இப்ப வீட்ல குழந்தைங்க இருக்கிறாங்க, பெண்கள் இருக்காங்கன்னா, நெறைய துணிகள் தான் வந்து வாங்குவோம். அப்படி இருக்கும்போது, உங்ககிட்ட வந்து இந்த துணிகளுக்காக நீங்க நெறைய செலவு பண்றத, நீங்க இந்த மாரி உங்களுடைய துணிகள பாதுகாத்துக்கிட்டீங்கனாலே, காச வந்து நெறைய மிச்சம் பண்ணலாம்.
6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க வந்து சும்மா ஒரு ஐப்ரோ பண்றதுக்காகவே ஒரு பார்லர் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? "மேடம் கொஞ்சம் டேன் ஆயிடுச்சு மேடம். ஒரு டேனிங் பண்ணிக்கோங்க மேடம். உங்க கால் என்ன மேடம் இப்படி இருக்குது? ஏதாவது ஒரு பெடிக்யூர் பண்ணிக்கோங்க. கை என்ன மேடம் அழகா ஆக்கிருவோம் மேம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு பில்ல போட்டு ஒரு ரூ. 5,000 ரூ. 6,000க்கு பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம என்ன ஆகும்னா, அந்த அந்த பளிச்சுன்னு இருக்கிறதெல்லாம் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2, 3 டேஸ் மேக்ஸிமம் போனீங்கன்னா, ஒரு 1 வீக் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப உங்களுடைய அந்த முகத்துக்கே வந்துரும். அதுவும் நீங்க வெயில்ல போறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க ஃபேஷியல் பண்ணிட்டு வெயில்ல போனீங்கன்னா, உடனே வந்து கருப்பா இன்னும் ஜாஸ்தி கருப்பாயிடுவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அதுக்கு நீங்க பண்ணிக்கிறீங்கனாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஆனா வீட்டிலேயே வந்து நீங்க வந்து நெறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளே நான் சொல்றேனே, நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஜூனியர் என்ன பண்ணாங்கன்னா, அப்பதான் வந்து ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த லான்ச் ஆன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். கலராவும் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த க்ரீம் போட போறேன்னு சொல்லிட்டு, அது க்ரீம் போட்டுச்சு. ஒரு 2 நாள்ல பார்த்தீங்கன்னா, அதோடைய ஸ்கின்னுல பயங்கரமா வந்து அப்படியே ஒரு மாரி அ சுருக்கமா ஒரு மாரி ஆயிடுச்சு. கருப்பாயிடுச்சு அந்த பொண்ணு. ஏன்டா நம்ம இத யூஸ் பண்ணோன்ற மாரி ஆயிப்போச்சு. அதனால நெறைய பேருடைய ஸ்கின்னுக்கு நெறைய வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒத்துக்காது. ஸோ அதையும் வந்து நீங்க கவனமா வச்சுக்கிறணும். ஏன்னா ஒரு டைம் உங்களுடைய ஸ்கின் வந்து பாழா போயிடுச்சுன்னா, திரும்பி அத வந்து பழைய நெலைமைக்கு வர வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். டெர்மடாலஜிஸ்ட்லாம் போனீங்கன்னா, ஒரு டைமுக்கே நீங்க வந்து ரூ. 1000 ரூ. 2000 அந்த மாரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். வீட்லயே வந்து சிம்பிளான விஷயங்கள நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயாவது தேவை அப்டின்னா மட்டும் நீங்க வந்து பார்லருக்கு போய்க்கோங்க. இதுலயே வந்து உங்களுக்கு நெறைய காசு மிச்சம் பண்ணலாம். நான் நீயா நானா ப்ரோகிராம்லாம் பார்க்கும்போது, நான் மாசத்துக்கு ரூ. 20,000 செலவு பண்றேன், ரூ. 50,000 செலவு பண்றேன். எனக்கே வந்து ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா இவ்வளவு வந்து கேருக்காக இவங்க செலவு பண்றாங்களான்ற மாரி ஆயிப்போச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மலாம் வந்து மிடில் கிளாஸ் மக்கள். நம்மளுக்கு ஏத்த மாரி தான் நம்ம வந்து வாழணும். பணக்காரங்க அவங்களுக்கு தேவை அப்டின்னா, அவங்க வந்து செலவு பண்ணிக்கலாம். பட் நம்ம காசு மிச்சம் பண்ணணும் அப்டின்னா, எந்த தேவையோ அத மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிறலாம். நேச்சுரலா நம்மளுடைய ஸ்கின்ன மெயின்டெயின் பண்ணா தான் நெறைய வயசு ஆனாலும் நம்மளுடைய ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். நம்ம சின்ன வயசுலயே வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் கெமிக்கல்ல வந்து போட ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னா, வயசு ஆக ஆக நம்மளுடைய ஸ்கின் வந்து இன்னும் அதிகமா வந்து சுருக்கம் விழுந்துரும், கருப்பாயிடும். அந்த மாதிரி பார்க்கறதுக்கு நம்ம வந்து ரொம்ப வயசானவங்க மாரி தெரிய ஆரம்பிச்சுருவோம். மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கணும். அத பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளுடைய ஸ்கின்ன வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்க முடியும். ஒரு 60, 70 வயசு வரைக்கும். அதனால வந்து அவ்வளவு நாள் நம்மள மெயின்டெயின் பண்ண முடியுமா? நம்மனால வந்து முடியாது இல்லையா? ஸோ வீட்லயே வந்து சின்ன சின்ன விஷயங்கள நம்ம வந்து இந்த ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஃபுட் வேஸ்டேஜ். எத்தன பேர் வீட்ல நம்ம இப்படி சாப்பாட தூக்கி தூக்கி போடுறோம். நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம சமைச்சா போதும். அளவுக்கு அதிகமா வந்து சமைச்சுட்டு அத வந்து வேஸ்ட்டா வந்து தூக்கி போட வேணாம். ஏன்னா, விவசாயிகள் வந்து அந்த விளைய வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய உழைப்பையும் நம்ம வந்து அவமதிக்கிற மாரி தான். ஒரு நாள் நம்ம இறங்கி வயல்ல வேலை செஞ்சா தான் நம்மளுக்கு தெரியும் அதோடைய கஷ்டம். ஸோ தயவுசெய்து யாருமே வந்து சாப்பாட வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காசும் வந்து இதில நெறைய வீணாகுது. இப்போ ஹோட்டல்லலாம் போனோம்னா மொத்தமா ஆர்டர் பண்ணிடுவோம் நெறையா. ஆனா சாப்பிட முடியாம எல்லாத்தையுமே வந்து நம்ம வச்சுட்டு வந்துருவோம். அவங்களும் வந்து அத சாப்பிட மாட்டாங்க. அத தூக்கி குப்பையில தான் போடுவாங்க. யாருக்கும் குடுக்கவும் மாட்டாங்க. அப்ப எல்லாமே வந்து சாப்பாடு வேஸ்ட்டு தான். நம்மளுடைய காசும் வந்து நெறைய வேஸ்ட் ஆகும். வீட்லயும் அதே மாதிரி தான். நெறையா செய்யாம, அப்படியே நீங்க செஞ்சுட்டீங்கன்னா கூட மாற்று விஷயங்கள் ஏதாவது பண்ணலாமா? அப்படிங்கிறத பாருங்க. இப்ப சப்பாத்தி நீங்க வந்து செஞ்சுட்டீங்க. அது மிச்சமாயிடுச்சு அப்படின்னா, அதில ஏதாவது கட் பண்ணி நூடுல்ஸ் செய்ய முடியுமா? இல்லன்னா வந்து அதுவே வந்து வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல ட்ரை பண்ணலான்ற மாரி, சாப்பாட முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாம பார்த்துக்கோங்க. இது பண்ணாலே உங்கனால வந்து நெறைய காசு மிச்சம் பண்ண முடியும். அதேமாரி தேவையில்லாம வெளியில போய் சாப்பிடவும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறலாம். மொத்தமா வந்து கம்மி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா, முடிஞ்ச அளவுக்கு உங்கனால என்னைக்காவது உடம்பு முடியல அப்டின்னா, வெளில வந்து வாங்கி சாப்ட்டுக்கலாம். ஒரு அளவோட வாங்கி சாப்டுங்க. நெறைய அதுவும் வாங்கிட்டு வேஸ்ட்டா வந்து தூக்கி போட தேவையில்ல. ஸோ பெண்கள் முக்கியமா இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, இந்த வருஷத்துல இருந்து உங்கனால நெறைய காசு வந்து சேமிக்க முடியும். ஸோ கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்டின்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸி.